ஸோ நெறைய பேர் வந்து இப்ப 90ஸ் கிட்ஸ் ஆகட்டும், 2K ஜெனரேஷன்ஸ் ஆகட்டும், இந்த ஜென்ஸி ஜெனரேஷன்ஸ் வந்து இப்போ தாத்தா, பாட்டிலாம் வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? அவரு எவ்ளோ ஃபேன் பேஸ் இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்றதெல்லாம், இப்ப நாங்க ரியாலிட்டில வந்து நாங்க விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறத நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாவே எம்ஜிஆரையும் அவர் தாண்டிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகளையும் நம்மளால கேட்க முடியுது. உண்மையாவே இதுதான் ரியாலிட்டியா? உண்மையாக தான் மேம் ரியாலிட்டி. ஏன்னா மக்கள் ஒருத்தர் மேலே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு அன்போ பாசமோ வச்சிட மாட்டாங்க. தான் வீட்டில் ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க. இது என் அண்ணன், அதாவது அவர் வந்து பதவி ஏற்கணும்னு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் சிஎம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? அந்த கனெக்ஷன் வந்து நான் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் மேலே வந்து அவர் நம்ம வீட்டில் ஒரு நம்ம வீட்டோட கேப்டன் அவர் தான், நம்ம வீட்டோட பெரியவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அண்ணன் வந்து அண்ணனா கனெக்ட் ஆறாரு, தம்பியா கனெக்ட் ஆறாரு, மாமாவா கனெக்ட் ஆறாரு. ஸோ எல்லா குழந்தைங்கலேருந்து சின்ன குழந்தைக்கு என்னமா தெரியும் இல்லையா? ஒரு 2 வயசோ 3 வயசோ இருக்கிற பாப்பாக்கு அப்போதான் பேச ஆரம்பிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த அந்த அவர் மேல ஒரு அன்பு வருது, அவர் மேல வந்து ஒரு லவ் வருதுன்னா, திஸ் இஸ் ஆல். அவர் வந்து நீங்க வந்து என்ன வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து யாரையும் ஃபோர்ஸா கழுத்து பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 100ல ஒருத்தர் இல்லம்மா, கோடியில ஒருத்தர் இல்லம்மா, அதுக்கும் மேல ஒருத்தர். அந்த ஒருத்தருக்கு அமையும். அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.